பிரேவிஸும் வந்தாச்சு, இன்னொரு முக்கிய தலையும் வந்தாச்சு. புத்துயிர் பெற்ற சிஎஸ்கே. சிஎஸ்கே அணியின் அடுத்த போட்டியிலேயே புதிய பொலிவுடன் களமிறங்கும் சிஎஸ்கே. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு காத்திருக்கும் எதிர்பாராத அந்த ஒரு சர்ப்ரைஸ். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி இதுவரையிலும் பரபரப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் சிஎஸ்கே அணியை தவிர்த்து மற்ற அணிகள் அனைத்தும் சிறப்பாகவே விளையாடி வருகிறது. ஆனால் சிஎஸ்கே அணி மட்டும்தான் இந்த சீசனில் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக தல தோனி இந்த சீசனில் முதல் 2 வார காலத்திற்கு விளையாட மாட்டார் என்ற அந்த ஒரு விஷயம்தான் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாதகமாக மாறியது. அதே சமயம் சிஎஸ்கே அணியில் தோனி இல்லை என்றாலும் கூட மற்ற வீரர்கள் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடுவார்கள் என்று எதிர்பார்த்தபோது நாதன் எல்லிஸ், டிவால்ட் பிரேவிஸ் போன்ற இத்தகைய வீரர்களும் சிஎஸ்கே அணியில் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதிலும் நாதன் எல்லிஸை பொறுத்தவரையில் இவரால் இந்த சீசனிலேயே ஒட்டுமொத்தமாக விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டது. ஆகவே இவருக்கு மாற்று வீரராக ஸ்பென்சர் ஜான்சன் என்ற வீரர் இந்த சீசனில் சிஎஸ்கே அணியில் சேர்க்கப்பட்டார். இவரும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக விளையாடவில்லை. அதேபோல டிவால்ட் பிரேவிஸும் காயம் காரணமாக முதல் ஒரு சில போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்காக விளையாட மாட்டார் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆகவே இத்தகைய காரணங்களால் தான் இந்த சீசனில் இதுவரை 3 போட்டிகளில் விளையாடியிருக்கும் சிஎஸ்கே அணி தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறது. அதே சமயம் சிஎஸ்கே அணியில் இந்த முறை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர வீரரான சஞ்சு சாம்சனின் பேட்டிங் என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இவருடைய அதிரடி ஆட்டம் மட்டும்தான் இந்திய அணிக்கு T20 உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்தது. ஆகவே அந்தளவுக்கு உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடி வந்த சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அணிக்காக இந்த சீசனில் களமிறங்கி மிகப்பெரிய சம்பவம் செய்யப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு எந்தவித வலுவும் சேர்க்காத அளவுக்கு இந்த சீசனில் மிகவும் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி வருகிறார் சஞ்சு சாம்சன். அதேபோல சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜும் கூட சிறப்பாக விளையாடவில்லை. ஆக இந்த சீசனில் இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் சிஎஸ்கே அணி தோற்பதற்கு தோனி, டிவால்ட் பிரேவிஸ் உள்ளிட்ட வீரர்கள் விளையாடாதது ஒரு புறம் இருந்தாலும் கூட மற்றொரு புறம் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற நம்பிக்கை நட்சத்திர வீரர்களும் சொதப்பி வருவதுதான் காரணமாக இருந்தது. அதே சமயம் ருத்ராஜும் சஞ்சு சாம்சன் போன்றவர்களும் சிறப்பாக விளையாட வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணிக்கு இப்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தாலே போதுமானது. அந்த ஒரு புத்துணர்ச்சி தான் தல தோனி சிஎஸ்கே அணிக்காக களமிறங்கப் போவது. அவங்க இவரும் காயம் காரணமாக முதல் 2 வார காலம் சிஎஸ்கே அணியில் விளையாட மாட்டார் என்ற செய்தி வெளியாகியிருந்தது. இந்த சூழலில் சிஎஸ்கே அணி மோத இருக்கும் அடுத்த போட்டியான டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் நம்ம தல தோனி சிஎஸ்கே அணியில் களமிறங்குகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது தல தோனி கேட்டிருந்த 2 வார காலம் என்பது இப்போது ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகவே தல தோனி அடுத்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணிக்காக களமிறங்குவது உறுதியாகி இருக்கிறது. அப்படி மட்டும் தல தோனி சிஎஸ்கே அணியில் களமிறங்கிவிட்டாலே அது சிஎஸ்கே அணியில் உள்ள மற்ற வீரர்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அந்த ஒரு நம்பிக்கையால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் இருக்கும் ஒவ்வொரு வீரரும் சிறப்பாக விளையாடுவார்கள் என்றே நம்பலாம். அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சி செய்தி என்னவென்றால் அடுத்த போட்டியில் டிவால்ட் பிரேவிஸும் களமிறங்குகிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதை சிஎஸ்கே அணி பயிற்சியாளர் ஸ்டெபன் ஃப்ளெமிங்கே அறிவித்திருக்கிறார். ஆகவே டிவால்ட் பிரேவிஸும் சிஎஸ்கே அணியில் களமிறங்குகிறார். அதே சமயம் தல தோனியும் களமிறங்குகிறார். இந்த இருவரின் என்ட்ரி என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய புத்துயிரை அடுத்த போட்டியில் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாதுங்க. அதே சமயம் இப்போது வரை இந்த சீசன் தொடங்கி கால்வாசி போட்டிகள் முடிவடைந்து விட்டது. இந்த சூழலில் புள்ளிப்பட்டியலின் நிலவரத்தையும் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் செல்லும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பற்றியும் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் மற்ற அணிகள் அனைத்தும் இந்த சீசனில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் ஒரு போட்டியிலாவது வெற்றி பெற்றுவிட்டது. ஆனால் நம்முடைய சிஎஸ்கே அணி மட்டும்தான் இந்த சீசனில் 3 போட்டிகள் வரை விளையாடி இதுவரையிலும் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. அதே சமயம் ரன் ரேட்டிலும் புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய அளவில் பின்தங்கியிருக்கிறது. இந்த சூழலில்தான் தல தோனி, பிரேவிஸ் உள்ளிட்டவர்கள் சிஎஸ்கே அணிக்கு வந்தாலும் கூட
இனிமேலும் சிஎஸ்கே அணியால் இந்த சீசனில் பிளே ஆஃப் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்குங்க. ஏனென்றால் இப்போது வரை 3 போட்டிகள் தான் இந்த சீசனில் முடிவடைந்திருக்கிறது. அதாவது சிஎஸ்கே அணிக்கு இன்னும் 11 போட்டிகள் மீதம் இருக்கிறது. இந்த 11 போட்டிகளில் கிட்டத்தட்ட 7 அல்லது 8 போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டாலே கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு உருவாகிவிடும். ஏனென்றால் 7 அல்லது 8 போட்டிகளில் வெற்றி பெறும்போது ரன் ரேட் என்பது ஆட்டோமேட்டிக்காக சிஎஸ்கே அணிக்கு பாசிட்டிவாக மாறிவிடும். இனிமேல் நடைபெற இருக்கும் 11 போட்டிகளில் 7 அல்லது 8 போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டால் வெற்றி பெற்ற போட்டிகளின் எண்ணிக்கை என்பது அதிகமாகவே இருக்கும். ஆக அதனுடைய ரன் ரேட் என்பது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாகத்தான் இருக்க போகிறது. அதே சமயம் இதில் ஒரு சில போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்திலோ அதிக விக்கெட்டுகள் வித்தியாசத்திலோ சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிட்டால் அதுவும் சிஎஸ்கே அணிக்கு ரன் ரேட்டில் மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். ஆக என்னதான் புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணி இப்போது கடைசியாக இருந்தாலும் கூட சிஎஸ்கே அணியால் இப்போதும் கூட பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக எளிதாகத்தான் இருக்கிறது. அதற்கு சிஎஸ்கே அணிக்கு கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியில் முதல் வெற்றி என்பது கிடைத்தாக வேண்டும். அந்த முதல் வெற்றி கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அதை அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர் வெற்றிகளாக சிஎஸ்கே அணி மாற்றிவிடும். அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் அனுபவம் என்பது சிஎஸ்கே அணிக்கு கை கொடுக்கும். மேலும் அடுத்த போட்டியான டெல்லி அணிக்கு எதிரான போட்டியிலேயே அந்த ஒரு முதல் வெற்றி சிஎஸ்கே அணிக்கு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கலாம். அதற்கு காரணம் டெல்லி அணிதான் இப்போது ஓரளவுக்கு மற்ற அணிகளை விட ஒப்பிட்டு பார்க்கும்போது பலம் குறைந்த அணி. ஆகவே டெல்லி அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி மோதும்போது சிஎஸ்கே அணியில் தோனி மற்றும் டிவால்ட் பிரேவிஸ் என 2 ஜாம்பவான்கள் களமிறங்குவார்கள். அதே சமயம் ஏற்கனவே இந்த சீசனில் தட்டு தடுமாறி வரும் டெல்லி அணியை இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி புதிய பிளேயிங் 11ஓடு களமிறங்கி எளிதாக டெல்லி அணியை வீழ்த்திவிடலாம். அப்படி வீழ்த்திவிட்டால் அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை பெறுவதற்கு சிஎஸ்கே அணிக்கு இந்த ஒரு வெற்றி உறுதுணையாக மாறும். ஆகையால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் அடுத்த போட்டி என்பது அதாவது டெல்லி அணிக்கு எதிரான இந்த போட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த சீசனில் சிஎஸ்கே அணி அடைந்து வரும் தொடர் தோல்விகள் போல இதற்கு முன்பும் ஒரு சில சீசன்களில் தொடர்ச்சியாக 5 முதல் 6 தோல்விகளை அடைந்துவிட்டு அதன் பிறகு அந்த சீசனில் பிளே ஆஃபுக்குள் சென்ற வரலாறும் சிஎஸ்கே அணிக்கு இருக்கிறது. ஆகவே இது போன்ற சூழ்நிலைகள் என்பது சிஎஸ்கே அணிக்கு இது ஒன்றும் புதிதல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இது போன்ற சூழ்நிலைகளை இதற்கு முன்பு சிஎஸ்கே அணி ஒரு சில தடவை எளிதாக கையாண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், டெல்லி அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணியால் எளிதாக வெற்றி பெற்றுவிட முடியுமா? அதுவும் தோனி, பிரேவிஸ் உள்ளிட்டவர்கள் களமிறங்கி சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் முதல் வெற்றியை பெற்றுக் கொடுப்பார்களா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.